ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் த கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட 2 நாள் கலெக்ஷன் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கலாம். வியாழன் வெள்ளி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட். இவங்க அவங்க அஃபிஷியல் பேஜில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னா 126 கோடி கிராஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான், நல்ல ஓப்பனிங் தான். ஆனால் இதுக்கு முந்தைய படமான விஜய் படம் போன வருஷம் ரிலீஸ் ஆன லியோ படத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 148 கோடி கிராஸ் ஆகிருக்கு. இது நம்ம கம்பேர் பண்ணும்போது கோட் கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. இன்னும் வீக்கெண்ட்லாம் வருது. இதுக்கப்புறம் பார்ப்போம் டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு திங்கட்கிழமை மேலே வரதை தான் நம்ம டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஒரிஜினலாக நம்மளுக்கு அது தெரிய வரும். இப்போ நம்ம தமிழ்நாடு மற்றும் அதர் ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகியிருக்கிறதுன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 39 கோடியும், ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா 22 கோடியும் கலெக்ஷன் ஆகிருக்கு. ஓவரால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாளில் 61 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் முதல் நாள் கலெக்ஷன் தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.85 கோடியும், தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 3 கோடியும் கலெக்ஷனாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முதல் நாளோட 2வது நாள் கொஞ்சம் டவுனாக இருக்குது கலெக்ஷன். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா தமிழில் 22 கோடியும், ஹிந்தியில் 1.5 கோடியும், தெலுங்கில் 1.25 கோடியும் ஆல் ஓவர் இந்தியாவில் கலெக்ஷனாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 நாளில் தமிழில் மட்டும் 61.15 கோடியும், ஹிந்தியில் 3.35 கோடியும், தெலுங்கில் 4.25 கோடியும் ஓவராலாக இந்தியாவில் கலெக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரைடே வரைக்கும் 60.38% கலெக்ஷன் இருக்குது. இதே நீங்கள் ஓவர்சீஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட் வேர்ல்டு வைடாக ஃபர்ஸ்ட் டே 5.60 மில்லியன், ஃப்ரைடே 3 மில்லியன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ரூபியில் சொல்லணுன்னா 72 கோடி, அதாவது 8.60 மில்லியன், 72 கோடி டோட்டலாக கலெக்ஷன் இருக்குது. இதே லியோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 2 நாளில் 155 கோடி கலெக்ஷன் ஆகிருந்தது இந்த 2 நாளில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் 75 கோடி தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் மெயினான லாங்குவேஜ். தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 ஷோஸ் போட்டிருக்காங்க. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1024 ஷோஸ் தமிழில். அதே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 788 ஷோஸு, மும்பையில் பார்த்தீங்கன்னா 104 ஷோஸு, டெல்லியில் பார்த்தீங்கன்னா 69 ஷோஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 700 ஷோஸ் தெலுங்குலேயும், 800 ஷோஸ் ஹிந்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4500 ஷோஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழில் 60.38% மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 12.43%, தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 10.53% ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி நெக்ஸ்ட்டு ஓடிடி ரிலீஸ் எப்போ ரிலீஸ் ஆகுன்றதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்போ பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.